இருக்குது. அதாவது நான் நினச்சதுக்கு மேலே நல்லா இருக்குது. நான் பார்க்காத சர்ச்சஸ் எல்லாமே, அதனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபாதர் நல்லாவே வழிபடுறாங்க, நல்லா இருக்கும். அவரோட பூஸ்ட் தான். இல்லைன்னா உண்மையாகவே அந்த மலை கோலையில ஏறி இருக்கவே மாட்டோம். ஃபாதரோட இதனால தான் நாங்கள் வந்தோம். உங்களுக்கு எல்லாரும் நாங்கள் வாங்க வாங்க பிரியமானவர்களே, மற்றும் முறையாக அருட்தந்தை சுதாகர் அவர்களுக்கு புனித அன்போடியார் பணிகள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நன்றிகளை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏற்பாடு செய்து குடும்பத்தாரையும் விரைவாக ஆசீர்வதித்தவர்களும் இதோ ஆண்டவரே, இவர்கள் எங்களுக்கு எந்த அளவுக்கு அன்போடு இந்த உணவு கொடுத்திருக்கின்றால் அதே போலவே ஆண்டவருடைய ஆசி மருந்தும் அன்னை மரியாளின் நிறைவான ஆசி இவர்கள் குடும்பத்தின் மீது நிறைவாக பொழியும்படியாகவும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும்படியாகவும் அவர்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் அன்னை மரியாளுடைய ஆசி மருந்தும் இவர்களுக்கு நிறைவாக கிடைத்திரும்படியாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாகும் இடத்தில் இறைஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். ஃபாதர் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு ஃபாதர்? எல்லாம் பிரமாதமா போயிட்டு இருக்கு. இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு ஃபாதர்? இப்போ வந்து நைட் டின்னர் சாப்பிட்டு இருக்காங்க எல்லாரும். ஆமா, அதான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. சர்ப்ரைஸ் நீங்களே என்ன சர்ப்ரைஸ் என்ன ஃபாதர்? சர்ப்ரைஸ் வந்து என்னோட குடும்பத்தார் அனைவரும் இருந்து அனைவருக்கும் பரிமாறுறாங்க. காலையில எங்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, எல்லாரும் குடும்பத்தோட தான் இப்போ என்னது எல்லாரும் சாமியார் குடும்பங்கள் தான் வந்து பார்க்கும், ஆனா வந்து ஒரு பங்கே வந்து குடும்பத்தை பார்க்க போதும் சொன்னாங்க. அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்குது. சந்தோஷமா இருக்குது சொல்லும் போது. அது வாஸ் ரியலி குட். அதே போல தான் எங்கள் பங்கு முழுவதும் எங்கள் குடும்பத்தை பார்க்க வந்திருக்கோம். எங்கள் பங்கு எங்களுடைய குடும்பத்தார் அவங்களுக்கு உபசரிச்சுட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறீங்க? பேர் என்ன? சாப்பாடு ஃபேமிலி வச்சு பிளான் பண்ணலாம் அப்படின்னு. ஆமாம், கண்டிப்பாக. நான் பிளான் பண்ணல, அவங்க பிளான் பண்ணது சாப்பாடு. யார் இந்த கோயிலுக்கு தெரியாத வந்தாலும் அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்கன்னா சாப்பாடுனா அது அதை ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஜெனரல்ஸ் இல்லை, பீப்புள் யார் வந்தாலும் சார், நான் மட்டும் இல்லை, எனி ப்ரீஸ்ட் இதே அப்ரோச் சூப்பராக இருக்கு. தம்பிக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். எல்லாரும் பார்த்தீங்கன்னாட்டி குடும்பத்தோட சாமியாரை பார்க்க வருவாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னாட்டி உங்கள் பங்கே வந்து குடும்பத்தை பார்க்க போகிறோம். குடும்பத்தை பார்க்க நான் சொன்னேன், அதாவது என்னோட குடும்பம் தான்.
என்னோட பங்கு என்னோட குடும்பத்தார் தான், நான் அப்படி தான் நினைக்கிறப்பா அப்படின்னு சொன்னேன். அது நிதர்சன உண்மை. ஆனால் நான் அப்படி தான் நினைக்கிறேன், புரியுதுங்களா? நான் வந்து எல்லாருமே இந்த எந்த ஒரு உங்களுக்கு தெரியும், யாருக்குமே எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனோ யாரும் எதுவுமே நான் பார்க்க மாட்டேன். எவ்ரிபடி இஸ் ஈக்குவல் டு மீ, எவ்ரிபடி இஸ் a God children, இல்லையா? இது வரைக்கும் ஃபாதர் வந்து யாரையும் கடிந்தோ அங்கே போகாது இங்கே போகாது இது வரைக்கும் சொன்னதில்லை. கரெக்டாக வழிநடத்தி சென்றிருக்காங்க. எனவே நமது தந்தை அவர்களை மனதார நாம் உடல் நலமும் மன நலமும் பொருள் நலமும் எல்லாரும் வந்து எல்லா வகையிலும் நல்லா கொடுத்து நீண்ட ஆயுளையும் செல்வத்தையும் கொடுத்து மேலும் மேலும் அவர் இன்னும் வந்து இந்த மாதிரி குரூப் அரேஞ்ச் பண்ணிக்கக்கூடிய மன தைரியத்தையும் அவருடைய கடவுளை கொடுக்க சொல்லி நம்ம எல்லாரும் அவங்களுக்காக வேண்டிக்குவோம். கம்ஃபர்டபுளாக நம்ம இந்த இரவு பொழுது நமக்கு நல்லபடியாக அமைஞ்சதுக்கு நன்றி சொல்லும் விதமாக திரு மரிய தோமை அவர்கள் நமது ஃபாதரின் குடும்பத்தாருக்கு நன்றி சொல்வார்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று காலை 1 மணியிலிருந்து இதுகாரும் நம்மளை வழிநடத்தி சென்ற இறைவனுக்கு முதற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருப்பயணத்தை சீரிய முறையில் சிறப்பாக வழிநடத்திய நமது பங்கு தந்தை அவர்களுக்கு நம்ம அனைவரும் சார்பாகவும் கோடான கோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு இடத்திலும் பார்த்தீங்கன்னா அவர் சிறப்பான முறையில் அந்த இதை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. சிற்றுண்டியாக இருக்கட்டும், அங்கே போய் பூசை நடத்துகிறதா இருக்கட்டும், சிலுவப்பாதை சொல்கிறதா இருக்கட்டும், எல்லாமே திட்டமிட்டு கரெக்டாக செஞ்சுருக்கிறாங்க. எனவே நமது தந்தை அவர்களை நாம் அனைவரும் சார்பாகவும் மனதார பாராட்டுகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். ஒரு சாப்பாடுங்கிறது வந்து ஒரு மனுஷனுக்கு ஒரு முக்கியமான ஒன்று. எல்லாமே சம்பாதிக்கிறது சாப்பாட்டுக்கு தான். அந்த தானத்திலே சிறந்தது அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்று நமது தந்தை அவர்களுடைய சகோதரி மற்றும் அவங்க மைத்துனர் மற்றும் அவங்க தம்பி மற்றும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சிறப்பான முறையில் இந்த இரவு உணவை ஏற்பாடு செய்து நமக்கு படைத்திருக்கிறார்கள். எனவே அந்த குடும்பத்தாருக்கு நமது தெற்கு சத்திரம் அந்தோனியார் கோயில் பங்கின் சார்பாக சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவங்க பார்த்தீங்கன்னா அக்கா நம்ம கோயிலுக்கு நிறையா தடவை வந்திருக்காங்க, வந்து நம்மளுக்கு நிறைய அங்கே எல்லாத்துக்கும் பழகிட்டாங்க. ஆனால் இன்று வந்து நம்ம அவங்க இடத்துல வந்து சாப்பிட்டுட்டு அவங்களையும் நம்ம பார்த்துட்டு போகிறோம். அது ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வாக இருக்கிறதை கூறி விடைபெறுகிறேன். மரிய தோமை சார் சொன்ன மாதிரி இந்த திருப்பயணத்தை ஏற்பாடு பண்ண நேரம் முதல்ல இருந்து நமது பங்கு தந்தை அவர்கள் மிக சிறப்பானது ஒரு அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி யாருக்கும் எந்த மன வருத்தமும் இல்லாமல் இந்த பயணத்தை எல்லாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லாமல் நல்லபடியாக நிறைவு செய்கிற நேரத்துக்கு நம்ம இப்போ நெருங்கி வந்திருக்கிறோம். இந்த நேரமும் மிக சிறப்பானது ஒரு இரவு உணவை வந்து நமக்கு வந்து அவங்க குடும்பத்தார் வந்து நமக்கு அளிச்சிருக்காங்க. ரொம்ப ரிலாக்ஸாக நம்ம நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸில் அன்னை வேளாங்கண்ணி ஆலயம் வளாகத்தில் உட்காந்து நம்ம இரவு உணவு அருந்து விட்டு இப்போ நம்ம கிளம்ப இருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் போன வருடமும் சரி இந்த வருடமும் சரி இந்த திருப்பயணன்றது எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் மன நிம்மதியோட எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. இதுக்காக ஒரு முறை நம்ம தந்தைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ நமக்கு இப்படி ஒரு தந்தை கிடைத்தது வந்து உண்மையிலே வந்து கடவுள் கொடுத்த வரம் தான். எல்லாரையும் அரவணைச்சு எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லாரையும் ஒருமித்த கருத்தோடு அரவணைச்சு நம்மளை வழி நடத்துகிறாரு. இன்னும் சிறப்பாக நம்மளோட பங்கு தந்தையோட பணி தொடர வேண்டியும் நம்ம இறைவனிடம் பிரார்த்திக்கின்றோம். மேலும் தந்தை அவர்களின் குடும்பத்தார் நம் மீது நிறைந்த பாசம் வைத்து இந்த இரவு உணவை மிக நல்ல முறையில் நமக்கு அனைத்து உணவுகளும் எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு மிக சிறப்பாக இருந்தது. எல்லாரும் மன நிறைவோட வயிறு நிறைய நம்ம சாப்பிட்ருக்கோம். இதில் யாரும் மாற்று கருத்து கிடையாது. ஸோ அவங்களுக்கு நம்ம அனைவரின் சார்பாகவும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் அவரது குடும்பத்தார்கள் சீரிய சிறப்பான முறையில் மேலும் மேலும் மென்மேலும் கடவுள் அனைத்து வரங்களையும் அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் குடும்பம் சிறக்க நாம் அனைவரும் அவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். நன்றி. இறைவனுக்கு நன்றி. இந்த பிரயாணத்தை மிகவும் சீரும் சிறப்புமாக எந்த ஒரு இடையூறும் தடங்களும் இல்லாமல் இந்த பயணத்தை எங்களுக்கு வாய்ப்பு செய்த கடவுளுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக இந்த ஸ்ரீபெரும்புதூரில் எங்கள் தந்தையினுடைய சகோதர சகோதரிகள் எங்களுக்கு மிகுந்த அன்போடு பாசத்தோடும் ஒரு வீட்டார் ஒரு தாய் தந்தை பிள்ளைகளுக்கு வந்தால் என்ன செய்வாங்களோ அது மாதிரி செய்து
எங்களை உபசரித்து அருமையான இரவு உணவை கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய இந்தியத்தின் சார்பாகவும் மேலவாடி பங்கேற்று அந்தோனியார் பங்கின் சார்பாகவும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை அவர்களுக்கு உரித்தாக்கிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து அருமையான ஒரு சிறு பாதை கடைசி 2 ஸ்தலத்தை செய்வதற்காக நன்றி. உங்கள் ஒத்துழைப்பு உங்களுடைய குருவோடு சேர்ந்து நீங்கள் செய்த இந்த பணி நடப்பான பணி தொடர்ந்து நீங்கள் இதேபோல் ஆன்மீகத்தில் சிறந்த தெய்வங்களுக்கு உங்களுக்காக இடத்தில் வேண்டுகிறோம். உங்களோட தாய்க்கு உங்கள் காரணம் மாதிரியாக உங்களுடைய பயணத்தையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய வாழ்க்கையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். மேலும் நீங்கள் வீட்டு இந்த இடத்தில் விட்டு செல்லும்போது உங்களுக்கு பாதுகாப்பாக உங்கள் கிறிஸ்தவரும் இந்த ரப்பாயல் தோதரும் உங்கள் கூடவே இருந்து உங்களை வழிநடத்துவதற்கு வேண்டுகிறோம். இயேசுவுக்கு நன்றி. This opportunity to thank our Father Paul Rice, the parish priest of St. Agnes Church, Malavaladi, for arranging this pilgrimage in a wonderful way. I never thought that this pilgrimage will be such a wonderful experience. We will have such a wonderful experience. I never thought. I never went also in Tamil Nadu like this. I was in Andhra Pradesh, so I didn't get the chance of going to these many churches in Tamil Nadu. This may be the first time for me to go around. And 2 days before onwards, we were not having proper sleep also. I thought how I will come and go. I thought I was little hesitated to come also. But still God has given me the strength and courage to come over here. And I really thank Father Paul Rice for this wonderful organization, and in a special way for giving us this opportunity for both of us, for the sisters, along with you all, with this wonderful opportunity to come with these parishioners of St. Andrew's Church. So I really thankful to you. I also take this opportunity to thank all the parishioners for your support, because you are all considering us like one of your family members and taking care of us also. So thanks to each and every one of you, and a special way thanks to his family members for taking care of us and providing delicious food for us. வாழ்வென ஏற்றிடும் லட்சியம் இறுதியில் வெல்லுமே. இருப்பதை பகிர்வதை பெறுகின்ற இன்பம் எதிலும் இல்லையே. இழப்பதை வாழ்வென ஏற்றிடும் லட்சியம் இறுதியில் வெல்லுமே. வீதியில் வாடும் நேரிய மனங்கள் நீதியில் நிலைத்திடுமே. பணியும் உயிர்ப்பின் ஞாயிறாம் ஒவ்வொரு மனிதரும் இன்னொரு இயேசுவா. பணிவிடை செயலே வேதமாயானதே. புரட்சியை ஒடுக்கிய சிலுவை கொலையே
பண்ணீங்க நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு திருப்பயணம் நல்ல ஆசீர்வாதம் நிறைஞ்சுதான் இருந்துன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னாட்டி ரொம்ப அருமையாக என்ஜாய் பண்ணீங்க. நம்ம போன இடத்துங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாட்டி அந்த மலை மேலே ஏறதா இருந்தாலும் சரி, திருத்தலங்கள் நம்ம சந்திக்கிறதாக இருந்தாலும் சரி, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாட்டி எந்த அளவுக்கு நாம் வந்து ஜெபம் சொல்கிறப்ப சரி, ஒரு குடும்பமாக இருந்து ரொம்ப அருமையாக நீங்கள் எல்லாம் பண்ணீங்க. அதுக்காக எல்லாமல்ல இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஆண்டவரோட அந்த ஒருங்கிணைப்பும் ஆண்டவரோட துணை இருந்ததை நானும் சரி நீங்களும் சரி அதை அனுபவிச்சுன்னு நினைக்கிறேன். அதை நம்ம தொடர்ந்து எல்லாம் ஆண்டவருடைய ஆசையும் அன்னை மரியாளின் அருளும் புனித அந்தோனியாரின் வழி நடத்தலும் நாம் அனைவருக்கும் கிடைக்கும்படியாக நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த திருப்பயணம் சிறப்பாக அமைந்தது போலவே வருகின்ற ஆண்டுகளிலும் சிறப்பான ஒரு திருப்பயணங்களை நாம் மேற்கொண்டு ஆண்டவருடைய ஆசை நிறைவாக பெறுவதற்கு எல்லாம் ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிப்போம். உங்கள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் ஆசிரியர்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you all. நல்லபடியா வீடு போய் திரும்பங்க, போயிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. God bless you.